Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்சமான ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்ல ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இத வந்து பாத்தீங்க அப்படினா குச்சாலத்துல வந்து வாங்கி சாப்பிட்டுருப்போம். சோ அத வந்து இன்னைக்கு எப்படி நம்ம வீட்லயே வந்து ஈஸியா ஸ்வீட் கார்ன் வச்சு ரெடி பண்ணலாம் சொல்லுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம் சொல்லி பாத்துறலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் கார்னை வந்து நான் வந்து ரெண்டாக பார்த்தீங்கன்னா உடச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4 கார்ன் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதில் 10லேருந்து 20 நிமிஷம் வரை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா மூடி போட்டதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணதுக்கு நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்வீட் கார்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ நார்மல் கார்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். ஸோ இந்த ரொம்ப குக் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குலையாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. சில பேருக்கு 20 மினிட்ஸ் ஆகலாம், சில பேருக்கு லேட் ஆகலாம், சில பேருக்கு சீக்கிரமே வந்து வெந்துடலாம். ஸோ அதை வந்து நம்ம இந்த வாட்டர் டெம்பரேச்சரை பொறுத்து அது வந்து மாறும். அது வெந்ததுக்கப்புறமா இதே மாதிரி பார்த்தோம்னா எல்லா கானையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. கான் வந்து நல்லா வந்து ஆறணும். நல்லா வந்து கூலானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கானை நம்ம உதுத்தி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கான் எடுத்து நீங்கள் ஒரு சைடு மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த லைனை வந்து உதுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸோ நம்ம சைடில் வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தி எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த கான் எல்லாமே ஈஸியாக வந்து உதிர்ந்து வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நான் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உதுத்தி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அவிக்காமல் உறுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அவிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பெப்பர் பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். பட் ஹையாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து உரைப்பாயிரும். பட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு இது வந்து இந்த ஃப்ளேவர் கொடுக்கறது தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காணலை அப்படின்னா நம்ம வந்து தேவைப்பட்டால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு வினிகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த வினிகர் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு மூடி அளவு பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ml அளவு இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். வினிகர் வந்து ஆப்ஷனல் தான். நான் எதுக்கு வினிகர் சேர்க்கேன் அப்படின்னா நம்ம அந்த கடையில் அந்த ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடும் போது அப்படியே அந்த டேஸ்ட் கிடைக்கும். அவங்க வினிகர் சேர்க்கனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வீட்டில் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு அந்த உரைப்புக்காக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி பெப்பர் வந்து சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ வினிகர் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப வந்து எஃபெக்ட் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கானை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்